கணபதிக்கு தம்பி முருகப்பெருமான். இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார். மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் வள்ளி என்ற மனைவியும் என 2 மனைவிகள் இருக்கிறாங்க. இதுவரை இவரை அதிகம் வழிபடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களே. அதனால் இவர் செல்லமாக தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 திணைகள் இருக்கு இல்லையா? இதில் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக முருகனை கருதுகிறாங்க. முருகனுக்கு முருகு என்ற பேரும் இருக்குது. முருகு என்ற பேர் வர்றதுக்கு காரணம் அவர் இளமை, அழகு என்று பொருள்படும் முருகு என்ற சொல்லிற்கு. ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பதாகும். இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் மெய்யெழுத்துக்குடன் ஊ என்னும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடன் சேர்ந்து முருகு அப்படின்னு வந்திருக்கு. எப்படின்னு பார்க்குறீங்களா? இம் கூட்டல் ஊ மு, இற்கூட்டல் ஊ ரு, ஈக்க கூட்டல் ஊ கு. இது மூன்றும் சேர்ந்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவைகளை குறிக்கும். இதுதான் முருகனோட முருகு என்ற பேர் வர்றது காரணம். முருகு என்றால் அழகு, இளமை என பொருள்.